முக்தி நெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக 63 நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் எரிபத்த நாயனார். இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன். எரிபத்த நாயனார் சோழ மன்னரின் அதிகாரத்தில் இருந்த கருவூரில் பிறந்தவராவார். இவர் சிவபக்தியிலும் அடியவர் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். அடியவர்களுக்கு யாரேனும் தீங்கிழைத்தால் அவர்களை அழிப்பதற்காக மழுப்படை ஏந்தி வலம் வந்தார். கருவூரில் சிவகாமியாண்டார் என்ற அடியவர் ஒருவர் இருந்தார். அவர் அவ்வூரில் உறைந்தருளும் ஆநிலை பெருமாருக்கு நாள்தோறும் பூக்கள் சுமந்து செல்வார். ஒரு நாள் காலை அவர் அவ்வாறு பூக்கூடை சுமந்து வருகையில் மன்னர் புகழ்ச்சோழரின் பட்டத்து யானை அவ்வழியே வந்தது. அந்த யானை சிவகாமியாண்டாரின் கையிலிருந்த பூக்கூடையை தட்டி பறித்தது. அதனால் பூக்கள் வீதியெங்கும் சிதறியது. யானைப்பாகர்கள் யானையை விரைவாக ஓட்டிச் சென்றனர். அவ்வழியே வந்து கொண்டிருந்த எரிபத்தர் அதைக் கண்டு மிகுந்த கோபம் கொண்டார். அவர் நேராக யானையின் அருகில் சென்றார். தன் கையில் இருந்த மழுவால் யானையின் தும்பிக்கையை வெட்டினார். யானை பிளறியபடி தரையில் விழுந்தது. அதைக் கண்ட யானைப்பாகர்கள் எரிபத்தரை தாக்க வந்தார்கள். எரிபத்தர் அவர்களையும் தன் மழுவால் வெட்டிச் சாய்த்தார். பட்டத்து யானையை ஒருவர் வெட்டிச் சாய்த்தார் என்ற செய்தி கருவூர் மடத்திலிருந்த புகழ்ச்சோழ மன்னருக்கு எட்டியது. அவர் கோபம் கொண்டு புறப்பட்டு வந்தார். என் பட்டத்து யானையை கொன்றவர் யார் என்று கேட்டார். எரிபத்தர் மன்னரிடம் ஆநிலை பெருமானுக்காக சிவகாமியாண்டார் கொண்டு சென்ற பூக்களை யானை சிதறடித்ததையும் அதனால் தான் யானையை வெட்டி கொன்றதாகவும் கூறினார். அதைக் கேட்ட புகழ்ச்சோழர் எரிபத்தரை வணங்கி, யானை செய்த தவறுக்கு யானையையும் பாகர்களையும் கொன்றால் மட்டும் போதாது, யானையின் சொந்தக்காரனான என்னையும் கொல்லுங்கள் என்று கூறி தன் வாளை உருவி எரிபத்தரிடம் தந்தான். தான் வாளை பெறாவிட்டால் மன்னர் தற்கொலை செய்து கொள்வாரோ என்று பயந்த எரிபத்தர் வாளை பெற்று கொண்டார். பின்பு எரிபத்தர் மன்னரின் சிவபக்தியையும் அடியவர் பக்தியையும் உணர்ந்து தன் கையில் இருந்த வாளால் தன் தலையை கொய்து கொள்ள முயன்றார். அதைக் கண்ட புகழ்ச்சோழர், அச்சோ, என்னை தீரா பழிக்கு ஆளாக்கிவிட்டீர்களே என்று பதறியபடி எரிபத்தரை தடுத்தார். உடனே அவ்விடத்தில், அடியவர்களே, உமது இருவரின் பக்தியை உலகறியச் செய்யவே இவ்வாறு சோதித்தேன் என்ற அசரீரி ஒன்று எழுந்தது. மறுகணமே இறந்து போன யானையும் பாகர்களும் மீண்டும் உயிருடன் எழுந்தார்கள். மன்னரும் எரிபத்தரும் சிவ அருளை எண்ணிமை சிலிர்த்தனர். புகழ்ச்சோழரும் யானை மீதேறி புறப்பட்டார். சிவகாமியாண்டாரும் தன் திருப்பணியை தொடரச் சென்றார். இவ்வாறு தன் வாழ்நாள் முழுவதும் அடியவர்க்கு திருத்தொண்டு புரிந்த எரிபத்த நாயனார் சிவ அடி நிழல் சேர்ந்தார். நன்றி. தில்லை திருச்சிற்றம்பலம்.